ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் முதல் நாளில் அழகாக ஒரு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிட்டுருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். உங்கள் சப்போர்ட்னால தான் இதை என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டே அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக இது ஒர்க் பண்ணது. இதோடைய அவுட்புட் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அழகாக ஒரு பர்பிள் கலரில் சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸும் வந்து ஜரி கிளாத் தான், ஆனால் ப்ளைனாக துணி கொடுத்து எடுத்து நீங்கள் வந்து அழகாக ஒர்க் பண்ணி கொடுங்க, சிம்பிளாக சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவில் அந்த சாரியில் இருந்த அந்த பேட்டர்ன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ இதையே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஐடியா. அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு மட்டும் ஆரி ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேலே வந்துட்டு அழகாக அந்த ஜரி கிளாத் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதையே கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது நான் ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக நான் ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக இந்த ரவுண்ட் நெக் அதில் வந்து ஒரு 3 லைன்ஸ் ஜரி கொடுத்தாச்சு. காப்பர் ஷேடு தான் அந்த சாரீ ஃபுல்லாக, அதனால் காப்பர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஷேட் மாதிரியே தெரியுது. ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பீட், அப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் அந்த ரவுண்ட் ஷேப் நெக்லைனுடைய அதே ரவுண்ட் ஷேப்பை அடுத்த ரவுண்ட் ஷேப் கொடுத்து 1 இன்ச் கேப்க்கு அப்புறமும் அதே ஷேப் கொடுத்து அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அது கேப் எவ்வளோ மெயின்டைன் பண்ணால் அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு பேட்டர்னுடைய ஒரு ஃப்ளவர் வந்து அழகாக வந்து சீட்டாச்சு. ஸோ அதனால் 3/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி 3/4 இன்ச் அளவுக்கு கரெக்டாக கோடு போட்டு நம்ம பண்ணும்பொழுது அந்த அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், அதோடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிசைனை நான் எதுவுமே ட்ரேஸ் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த 2 பேட்டர்ன் தான், ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த டிசைன். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நடுவில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த குந்தன் ஸ்டோன்லேயே கிளிப் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஸ்டோன்ஸ் தான் நான் ஒர்க் அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒட்டுனா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனால கடையில் போய் கேட்டதுக்கு ஸோ இந்த ஃபெஃபி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கொடுத்து இதை ட்ரை பண்ணுங்கள், இது கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுறேன். ஓகே தான், எனக்கு கொஞ்சம் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண க்ளூக்கு இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா ஒட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒட்டும் பொழுதுமே நீங்கள் சரியாக கரெக்டான ஆங்கிளில் ஒட்டுங்க, ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஒட்டுங்க. ஸோ அதனுடைய கார்னர் வந்து ஒரே ஈவனில் இருக்கணும். நம்ம வந்து ஃப்ளாட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டாமல் அதை ஒட்டும்போது ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒட்டணும். ஒன்று விட்டு ஒன்று ஒட்டுங்க, ஏன்னா ஒரு இதில் வந்து ரவுண்ட் ஷேப் வரும், ஒரு இதில் ஸ்கொயர் ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனில் நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீட் வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸில் நல்லா கார்னர், அந்த 4 பக்கமும் கார்னர் வருது இல்லைங்களா, அதில் வந்து ஷார்ப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த சுகர் பீட் வச்சு லாக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக முடிச்சுட்டேன், அந்த ஷேப் வரைக்கும் முடிச்சுட்டேன் இல்லைங்களா. ஸோ இப்போ அடுத்தது உடனே டேர்ன் பண்ணிடாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுங்க இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு பீட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போடுங்க. இப்போ அடுத்த பக்கத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரிவர்ஸ் எடுங்க, அந்த ஒரு செயின் போட்டு ரிவர்ஸ் எடுங்க. மறுபடியும் சுகர் பீடு வந்து பக்கத்தில் கொடுங்க. ஸோ இடையில ஒரு பெரிய பீட் மாட்டியிருக்கு, ஸோ நான் அதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் சுகர் பீட் கொடுத்து அந்த சைடோடைய கரெக்டாக அந்த வச்சு அது வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பீடு கொடுங்க, அப்போ தான் அந்த ஷார்ப்பான அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மெத்தட் தான் ட்ரையாங்கிள் ஷேப்க்கும் இல்லை திலகம் ஷேப்க்கும் இதே மாதிரி தான்
அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கணும். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த திலகம் ஷேப்பில் எப்படி ஷார்ப் லுக் கொடுக்கறது, அதிலே வந்துட்டு பெரிய பீட் கொடுக்கும்பொழுது தனியாக இல்லாமல் அண்டு வந்து சேமாக அந்த திலக ஷேப்லேயே சேர்ந்து வர்ற மாதிரி வர்றதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ நாட் போட்டு த்ரெட்டில் ஒரு நாட் போட்டு நம்ம சமயத்தில் கீழே இழுக்கும்போது அந்த அந்த நாட் வந்து லூஸ் ஆகிடுது. அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்த அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து செதறிடுது. அதனால் ஒரு 2 தடவை நாட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த அந்த ஷேப்புக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பீட்ஸ் வந்து திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நடுவில் ஒரு 3M சைஸ் பீட் கொடுத்து அதை சுற்றி நான் வந்து திலகம் ஷேப்புடைய பீட்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துட்டே வந்தேன். அண்ட் ரொம்ப இதே தான் சேம் ஒரு ஸ்கொயர் ஷேப் அண்ட் அப்புறம் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே மீசை முளைச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்ப்ரிங் மாடலில் ஒரு குட்டியாக ஒரு கொடி மாதிரி இருக்குது. அழகாக அந்த டிசைன் கொடுத்து ஸோ ஃபுல்லாக இதான் முடிச்சாச்சு. அண்ட் பேக் சைடில் வேறு எந்த இடத்துட்டையுமே புட்டாஸ் போடலை. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த புது வருஷத்தில் புதுசாக எதையாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும். ஸோ நானும் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடைய மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்காக ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஒதுக்கி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம செய்யணும். ஸோ நம்ம எவ்வளோ தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பிள்ளைங்களையோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸையோ ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி முயற்சி பண்ணால் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படி என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு அலட்சியப்படுத்திடுவாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது அதில் ஒரு நிறைவான ஒரு மனநிலை ஏற்படும். ஸோ அந்த மனநிறைவுக்காகவாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஒரு டேயில் 1 மணி நேரமாவது ஒதுக்கி நீங்கள் அழகாக அதை பற்றி யோசிங்க. புதுசாக கற்றுக்கலாம். அப்போ வந்து ஹாப்பியான ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் அது நல்லாயிருக்கு, நம்ம செஞ்சுருக்கிறது நல்லாயிருக்கு அப்படின்றது. ஸோ அந்த ஹாப்பினஸ் போதும் நம்மளுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் முடிச்சாச்சு. ஸோ இதே பேட்டர்ன் தான் ஸ்லீவுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவுக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்கேன். இது வந்து நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா ஜர்தோசி ஒர்க் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கரெக்டாக அந்த நீடிலே நான் அளந்துக்கிறேன் பாருங்கள். ஸோ அளந்துக்கிட்டு கரெக்டாக நான் மார்க் கொடுத்துருக்கேன். அழகாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் மடங்கி இருக்குது இல்லைங்களா. அதனால் ஒரு சில இது வந்து அன்ஈவனாக தான் வந்துச்சு எனக்கும். ஏன்னா நான் நீடில்லையே அதை வந்து அளவு வச்சுக்கிட்டேன். கரெக்டாக நீடிலில் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த கேப்பை வந்து அழகாக ஃபில் பண்ணிச்சு. ஸோ மேலேருந்து அப்படியே கரெக்டாக அந்த கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தது முடிக்கும் பொழுது நான் வந்து நாட் போட்டுடுறேன். இதுக்கு எந்த லைன்ஸுமே நான் வரையில. ஏன்னா 2 சுகர் பீடுக்கு நடுவில் ஒரு ஜர்தோசி 2 சுகர் பீடு விட்டுட்டு ஒரு ஜர்தோசி லைன் கொடுக்குறேன். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப அழகாக நீட்டாக அது கரெக்டான ஒரு லெவலில் கேப்பில் மெயின்டைன் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கும் மேலே அந்த ஜர்தோசிக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு லைன் ஃபுல்லாக ஜர்தோசிலேயே ஒரு லைன் கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப நெருக்கமாக கொடுத்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கேப் விட்டு ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மேட் ஃபில்லிங்கோடைய ஃபினிஷிங் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதை ஒர்க் பண்ணி முடித்தோம். ஸோ யார் அந்த ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க என் தங்கச்சி தான். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்து தான் நான் ஒரு பெரிய டெய்லராகவே ஆனேன்.
ஸோ இப்போ வந்து ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அந்த குட்டி ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, குட்டி குட்டியாக அந்த மாதிரி. நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் வச்சா போதும் அப்படின்னு தெரியும், அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஏன்னா வேறு எந்த இடத்துலையுமே அந்த பெருசாக வச்சுருக்க அந்த ஜர்தோசியில் ஸ்டிச் இல்லை, தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்று விட்டு ஒன்று குட்டி ஜர்தோசியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜர்தோசிலாம் விட்டுருக்கோமோ அந்த ஜர்தோசியில் வந்து அப்படியே மேலே லாக் பண்ணுற மாதிரி க்ராஸிங்கில் ஃபஸ்ட்டே வரும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த டிசைன் ரொம்ப சூப்பராகவும் வந்துச்சு. இதோடைய ஸ்டிச்சிங் இந்த ஸ்லீவ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்ற வீடியோவும் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த புத்தாண்டின் முதல் நாளில் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக இதை நான் செஞ்சே ஆவேன்னு ஒரு முடிவோடு இருங்க. அதை செஞ்சும் காட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நல்ல சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மனநிறைவோடு நம்ம இருக்கிற அந்த ஒரு டேஸ் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் டேஸ் நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.